ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன போதகத்தை சொல்லுவார்? ஒரு தகப்பனாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை திருடிட்டு வா, கொள்ளடிச்சிக்கிட்டு வா, விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, பொய் சொல்லு, அடிதடிக்கு போ, சண்டை போடு, வம்பு போடு, கெட்ட வார்த்தை பேசு, திருடு, இப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுப்போமா? ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். அவன் குற்றவாளியாக இருந்தாலும், கொலைக்காரனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், அயோக்கனாக இருந்தாலும், அகங்காரனாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நற்போதகத்தை சொல்லணும், நல்ல வழிகளை காட்டணும் தான் அவன் நினைப்பான். அவன் கொலைகாரனாக இருந்தாலும் சரி. இங்கே வசனம் அதான் சொல்லுது. 2வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நல்ல போதகத்தை தான் தகப்பன் பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க. அதே போல் திருச்சபைகளுக்கு, ஆலயத்திற்கு போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர் நல்ல போதகத்தை தான் போதிப்பார், விதைப்பார். ஒழுங்காக இருங்க, அமைதியாக இருங்க, சாந்தமாக இருங்க, பொறுமையாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க, திருடாதீங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருங்க. ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை என்னோட ஊழியக்காரது கிடையாது, கடவுளுடையது. வேதத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தையை கவனித்து நடங்கள், கட்டளையை காத்து கொள்ளுங்க. இப்படிலாம் நல்ல போதகத்தை கொடுப்பாங்க. இந்த நல்ல போதகம் நம்மளை நல்ல வழியிலே நடத்தும், நீதிமனாய் மாற்றும், உத்தமனாய் மாற்றும், உறுதி உள்ளவனாய் மாற்றும், தேசத்தில் எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாக அது மாற்றும். அநேகர் நம்மளை மதிப்பாங்க, மதிக்கத்தக்க வார்த்தைகள் இது. அதே நல்ல போதகத்தை இல்லாமல் தீமையான காரியங்களை செய்தால் ஒருவனும் தேசத்தில் அந்த மனுஷனை மதிக்க மாட்டான். அவன் குற்றமாளி என்னப்படுவான். அவன் அநேகரால் குற்றம் சாட்டப்படுகிறவனாக, குறை சொல்லப்படுகிறவனாக, கரை நிறைந்தவனாக, அக்கிரமம் நிறைந்தவனாக, அநியாயம் நிறைந்தவனாக இருப்பான். ஆனபடினாலே நல்ல போதகத்தை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நம்ம கேட்போம், அவர் கீழ்ப்படிந்திருப்போம். நற்போதகத்தை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு அதை உபதேசித்து, பிள்ளைகளும் காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அது ஒளி கொடுக்கும், அது வெளிச்சம் கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கும். அது எந்த ஒரு இருளில் நடந்து போனாலும் அந்த இருளில் அவர்களுக்கு அது வெளிச்சமாக தான் இருக்கும் ஒழிய அந்த இருளில் அவர்கள் தடுமாற மாட்டாங்க. ஆனாலும் பொல்லாப்பு செய்து, நாசம் மோசம் செய்து, அக்கிரம அநியாயங்கிற பிசாசனுடைய போதகத்தை கேட்டு நடக்கிற, பிசாசனுடைய சொல்லை கேட்டு, பிசாசனுடைய போதகத்தை கேட்டு பாவத்தை செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, இப்படிலாம் அக்கிரமங்களை செய்து, பாவம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் இடுக்கண் தான் உண்டாகும். எப்பொழுது ஆபத்து வரும், எப்பொழுது அச்சம் வரும், திகில் ஏற்படும், சொல்லவே முடியாது. அவர்கள் யாருன்னா இருளிலே தடவி கொண்டு நடக்கிறவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் என்பதை பார்க்கவே முடியாது. என்ன வெளிச்சம் அது? நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற திகிலோடு கழிகிற இருள் நிறைந்த வாழ்க்கை. அப்போ நல்ல போதகத்தை கேட்டு நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, நம்முடைய அப்பா அம்மா சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு அது என்ன ஆகுன்னா, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நல்ல ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பிள்ளைகளாக இருந்து நல்ல வழியிலே நடப்பார்கள். இடரல் இருக்கவே இருக்காது, துன்பம் இருக்கவே இருக்காது, துயரம் இருக்கவே இருக்காது, கண்ணீர் இருக்கவே இருக்காது, வேதனை இருக்கவே இருக்காது. நல்ல வழியிலே நடக்கலாம். தெரியுதுங்களா? அதனால் அப்பா அம்மா சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க. தாயும் தகப்பனும் உங்களுக்கு உபதேசிக்கிறதை நீங்கள் கேட்கணும். புத்தியை கேட்கலன்னா உங்களுக்கு வேறு வேலை இல்லை, உங்கள் வேலையை போய் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் அறிவுரை, புத்திமதி, எனக்கெல்லாம் அறிவுரை சொல்லாதீங்க, புத்திமதி சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் இருக்குது, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் தேசத்தில் நிறைய பெருகிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புத்திமதி சொல்லவேனா, எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுகிறவன் தான் நிறையா பிள்ளைகள் ஆயிட்டாங்க. நல்ல பிள்ளைகளே, இப்படி திருச்சபைகளுக்கு போகிறீங்க,
கடவுள் நல்ல வார்த்தைகளை உங்கள் ஊழியக்காரர் மூலயமா கொடுக்குறாங்க. கண்ணீரோடு அழுகையோடு வஸ்திரத்தை அல்ல, தன்னுடைய இருதயத்தை கிழித்து ஆண்டோடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபம்பா. கண்ணீரோடு ஆண்டோடைய வசனத்தை கேட்கிற பொழுது கண்களிலிருந்து நீர்த்துளிகள் அது விழுந்து கொண்டே இருக்கும். ஆத்துமாவை உடைக்கும், சரீரத்தை உடைக்கும், இருதயத்தை உடைக்கும், சிந்தையை உடைக்கும். நீதியின் பாதையிலே நம்மளை வழி நடத்தும். ஆத்தும பாரத்தை உண்டாக்கும். பரலோக ராஜ்யத்திற்கென்று வாழ வேண்டும் என்கிற இருதய சிந்தையை அது தூண்டும், உண்டாக்கும். அதன்படி நடக்க வைக்கும். இதுதான் வசனம் செய்கிற வேலை. கர்த்தருடைய வசனம் செய்கிற வேலை. ஜீவனை குறித்து கலங்காது, ஆத்மாவை குறித்து கலங்காது. உயிர் போனால் போகட்டும் என்கிற அந்த துணிகிற இருதயம் ஒவ்வொரு தேவ மனுஷன் படிக்கிற வசனங்கள் அவனை திடப்படுத்தி நடத்தும், உற்சாகப்படுத்தும், உந்துதல் படுத்தும், தாழ்மைப்படுத்தும், தாழ்மையோடு நடந்து கொள்ள வைக்கும். ஞானமெல்லாம் இருதயத்தில் நிறைந்திருக்கும், வெளிக்காட்ட மாட்டாங்க. அதன் இருதயத்துக்குள்ளே அது அடங்கி இருக்கும். யாராவது கேள்விகளை கேட்டால் அந்த வார்த்தைகள் கணைகளாக புறப்படும், பிறகு குண்டுகளாக புறப்படும், அக்கினி மழையாக அது பெய்யும். இப்படி தான் ஞானம் இருதயத்துக்குள்ளே புதிந்து இருக்கும். ஞானம் உள்ள மனிதர்களுக்கு யாருன்னா உங்கள் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேளுங்க, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிங்க, அதன்படி நடங்க. அதற்கு முன்பாக உங்கள் ஊழியக்காரருக்கு முன்னாடி வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிங்க, நடங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா நீங்கள் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் தான் உங்களுடைய வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், செவைப்படுத்தணும், இருதயத்தை சீர்படுத்தணும். தன் மனம் போன போக்கிலே வாழலாம். யாரும் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. தன் இஷ்டப்படி நான் வாழ்வேன் என்று நீங்கள் முடிவெடுத்து கொண்டால் உங்கள் தகப்பனை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, உங்கள் தாயை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, உற்றார் உறவினர் சொந்த பந்தம் யாரையும் மதிக்க மாட்டீங்க. ஒரு நாய் போல தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எதிர்கால வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களையும் பாடுகளையும் அடைய வேண்டியும். முதல்ல நீங்கள் வீட்டில் கீழ்ப்படிந்தால் அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுடைய பாஸ்டருக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க. முதல்ல வீட்டில் ஞானம் பொருந்தின வசனங்கள் நீதிமொழிகள் அநேகம் உண்டு. அதை படிங்க. படிக்கிறது மாத்திரமல்ல, தியானிங்க. உங்களை நல்ல வழியில் கர்த்தரானவர் கரம் எடுத்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா.